இன்றைக்கி டின்னருக்கு வந்து பாலக் பன்னீரும் பூரியும் பண்ண போகிறோம் ரக்ஷா. ஆமாம்ப்பா, இன்றைக்கி வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் பாலக் பன்னீர். வாவ். ஸோ பாலக் பன்னீர் வித்தவுட் ஆனியன் கார்லிக் கூட பண்ண முடியுமா? ஆமாம், வெரி குட். ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. அப்படியா? ஆமாம்ப்பா. ஓகே. ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன? ஒரு பெரிய கட்டு பாலக் வேணும். ஓகே. கட்டு சின்னதாக இருந்தால் 2 கட்டு எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு 300 கிராம்ஸ் பன்னீர். ஓகே. 1/2 கப் தயிர். இது வந்து இது அரைக்கிறதுக்கு, இது வந்து வதக்கிக்கிறதுக்கு. பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகா, ஒரு 1 இன்ச் அளவு ஜிஞ்சர். ஓகே. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சள் பொடி, ஜீரகம், உப்பு. இது வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகா, திருப்பி ஒரு 1/2 இன்ச் ஜிஞ்சர் அரைச்சிக்கிறதுக்கு. இது ஒரு பச்சை மிளகா அரைச்சிட்டுருக்கேன். இது தாளிச்சிக்கிறதுக்கு வந்து 2 வரமிளகா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி லீஃபு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம். இது வந்து ஜலம் வந்து பாயில் ஆகிடுது. இதில் பாலக்கு வந்து ஒரு 1 மினிட் பாயில் பண்ணிக்கிறது பேர் பிளான்ச்சிங்னு சொல்லுவாள். என்னது? பிளான்ச்சிங்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். பாலக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் போட்டு கொஞ்சம் சுருங்கும். குக் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அது அவ்வளோ இருக்கிற பாலை கொஞ்சம் சுருங்கி அந்த க்ரீன் கலர் அப்படியே டைரெக்டாக போட்டு அரைச்சி அதை வந்து ஃப்ரை பண்ணோன்னா ஒரு மாதிரி அந்த ஃப்ரெஷ் க்ரீன் கலர் இருக்காது. இது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளான்ச் பண்ணோன்னா அந்த கலர் ரீட்டைன் ஆகும். நல்லா டார்க் க்ரீனில் இருக்கும். இப்போ வாட்டர் நல்லா பாயில் எடுத்து இந்த பாலக்கு இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா சுருங்கிட்டு ஒரு 1 மினிட் ஆகிடுது. இப்போ இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் இந்த பாலக்கு போட்டுடலாம். உடனே போட்டுடணும். நெய் 2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இது பன்னீரை வந்து இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டுலாம். ஓகே. ரொம்ப கிறிஸ்பி ஆக வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிட்டா போதும். ஸோ நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் மேலே அந்த கிறிஸ்பும் இருக்கும். எல்லாத்தையும் திருப்பி போடணும். ஆமாம், திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இது ஆயில் விட்டுருக்கேன். இப்போ கடாயில் ஆயில் வச்சுருந்தாச்சு. ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆன உடனே ஜீரகம், 2 பிரிஞ்சி இலை, 2 மிளகா, 2 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, அப்புறம் ஒரு 4 கிராம்பு, பெருங்காயம். ஆமாம். இப்போ அந்த பாலக்கை கோல்டு வாட்டரில் போட்டது எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம். கோல்டு வாட்டர்னா நார்மல் வாட்டர்? ரூம் டெம்பரேச்சர் வாட்டர். ஓகே. ஸோ இது வந்து நல்லா அரைச்சிடலாம். ஆமாம், ஒரு 1/2 இன்ச் ஜிஞ்சர், ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி இது வச்சு நல்லா அரைச்சிக்கணும். ஜல்லனா விட வேண்டாம். ஆமாம், ஜலம் விட்டு நல்லா சட்னி மாதிரி, சட்னி எப்படி அரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில், அதே கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கலாம்ப்பா. ஓகே. இது ஃப்ரை ஆன உடனே இஞ்சி பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடர் காரத்துக்கு. நான் இனிப்புக்கு நினச்சேன். மஞ்சள் பொடி. இது கொஞ்சம் பச்சை வாசனை போடணும். போடனே 1/2 கப் தயிர் விட்டுடலாம். வாசனை வர ஆரம்பிச்சிடுத்து. கரம் மசாலா வாசனை வந்தோடனே விக்னேஷன் விசேஷம் ஓடி வந்துட்டாங்க. எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்தானுங்க. வாசனை வந்தோடனே கிச்சனுக்கு வந்துட்டானுங்க 2 பேரும். இப்போ சால்ட் போட்டுடலாம்ப்பா. போட்டுடலாமா? தயிருக்கு பதிலாக க்ரீம் போடலாமா? அதுவும் ஆட் பண்ணலாம், மில்க் ஆட் பண்ணலாம். தயிர் வந்து ஒரு நல்ல புளிப்பு கொடுக்கும். இதுக்கு டொமேட்டோ ஆட் பண்ணாங்க. அந்த பக்கம் பன்னீர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆயில் வந்து எண்ணெய் கொதிக்கிறது. அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு. எண்ணெய் கொதிக்கிறதுல? ஆமாப்பா, இன்னும் அந்த ஹீட் இருக்கு பாருங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிடுது, மசாலா ஓடுது. இப்போ இந்த அரைச்சி வச்ச ஸ்பினாச் அந்த பேஸ்ட் இருக்குல்லப்பா, அதை சேர்த்துடணும். போட்டு 2 மினிட்ஸ் ஆகிடுது, நல்லா வதங்கிடுது இந்த பேஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி. அண்ட் ஒரு நல்ல கிரேவி கொடுக்கும். நல்ல கலர் வந்துருக்குல்ல? ஆமாப்பா, நல்லா க்ரீன், நல்ல பிரைட் க்ரீன் கலர். அந்த அடுப்பில் பூரிக்கு வச்சுருக்கியா? ஆமாப்பா, அந்த அடுப்பில் பூரிக்கு எண்ணெய் வச்சுருக்கோம். இதுவும் சைட் பை சைடு ரெடி ஆகிட்டு இருக்கு.
ஸ்மார்ட்டாக இருக்கா ரக்ஷன்? தேங்க்யூப்பா. ஜஸ்ட் ஒரு 1 minute பாயில் ஆச்சுன்னா பன்னீர் கொஞ்சம் அந்த மசாலாவெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். யா நல்ல கலரும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கலர் வந்துடுது. பிரைட் கலர். கன்சிஸ்டன்சி வேணும்னா இப்போ ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சா கொஞ்சம் மில்க் கூட விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டர் வேண்டாம், இன்னும் க்ரீமியாக வேணும் அப்படின்னா மில்க் விட்டுக்கலாம். ஓகே. மில்க் எப்போ விடணும் அது? அப்போ நம்ம இதில் தண்ணி விட்டேன்ல நான். ஆமாம். அப்போ மில்க் தண்ணி ரெண்டுமே சேர்ந்து வைக்கும். ஓ ஓகே. இப்போ இந்த ஃப்ரை பண்ண பன்னீர் இதில் இருக்கேன். ஆட் பண்ணி ஒரு 2 minutes பாயில் ஆகட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன். பூரி என்ன காஞ்சிடுதா? நல்லா காஞ்சிடுப்பா. என்ன ப்ரௌன் வரணுமா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் உப்பும். உப்பும். இது பூரி வருது இல்லை, பூரிச்சு வருது இல்லையா, அதனால பூரிங்கிறோம். பாப்பாப்பா இப்போ இதை இறக்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். வாவ், அருமை, அமர்க்கலாம், அட்டகாசம். தேங்க்யூப்பா. சூப்பர் டிடன். தேங்க்ஸ் அக்ஷா. தேங்க்யூப்பா.